ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் பாருங்களேன், இந்த மாதிரி கேள்விகளை நம்ம அதிகமாக கேட்போம். எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர் போவாங்க? உன்கிட்ட எத்தனை பேனா இருக்குது? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? பாருங்களேன், இந்த 4 கேள்வியிலுமே எத்தனை அப்படிங்கிற சின்ன வேர்டு வந்திருக்கு. எத்தனை அப்படின்னா இங்கிலீஷில் ஹவு மெனி அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை அப்படின்னா ஹவு மெனி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம நிறைய தமிழ் கேள்விகளை ரொம்ப டீட்டெயிலாக எப்படி கேட்கலாம் சொல்லிட்டு இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவேன். நீங்களே என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்கள் பேசி பழகுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேருந்தே உங்களோட ஆன்சரை மறக்காமல் வரிசையாக காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எத்தனை அப்படின்னா ஹவு மெனி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை அப்படின்னா ஹவு மெனி. பாருங்களேன், எத்தனை பேனாக்கள். நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். எத்தனை பேனாக்கள் எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி பென்ஸ். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை பேனாக்கள். பாருங்கள், ப்ளூரலாக பேசியிருக்கோம், பன்மையாக பேசியிருக்கோம். அதனால தான் பென் அப்படிங்கிறதோட நம்ம எஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். ஹவு மெனி பென்ஸ், ஹவு மெனி பென்ஸ். அடுத்து பாருங்களேன், உன்கிட்ட எத்தனை பேனாக்கள் இருக்குது எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஹவு மெனி பென்ஸ் டு யூ ஹாவ். ஹவு மெனி பென்ஸ் டு யூ ஹாவ். உன்னிடம் எத்தனை பேனாக்கள் இருக்கிறது. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. உன்னிடம் எத்தனை பென்சில்கள் இருக்கிறது. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம்ஒர்க் நான் கொடுக்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ண தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்து பாருங்களேன், உனக்கு எத்தனை பேனாக்கள் வேண்டும். உனக்கு எத்தனை பேனாக்கள் வேண்டும் எப்படி கேட்கலாம்? பாருங்களேன், ஹவு மெனி பென்ஸ் டு யூ வாண்ட். ஹவு மெனி பென்ஸ் டு யூ வாண்ட். உனக்கு எத்தனை பேனாக்கள் வேண்டும். அடுத்து பாருங்களேன், இன்று எத்தனை கடைகள் திறந்துள்ளது. இன்றைக்கி எத்தனை கடைகள் திறந்துள்ளது. பாருங்கள், எல்லா கேள்வியிலையுமே எத்தனை அப்படிங்கிற வேர்ட் வந்திருக்கு. எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. ஹவு மெனி ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் டுடே. ஹவு மெனி ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் டுடே. இன்றைக்கி எத்தனை கடைகள் திறந்துள்ளது. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், உன் தெருவில் எத்தனை வீடுகள் உள்ளது. உன் தெருவில் எத்தனை வீடுகள் உள்ளது. நீங்களா என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணி பாருங்க பார்க்கும். எல்லாரும் வாயை திறந்து பேசி ட்ரை பண்ணுங்க. ஹவு மெனி ஹவுசஸ் ஆர் இன் யுவர் ஸ்ட்ரீட். ஹவு மெனி ஹவுசஸ் ஆர் இன் யுவர் ஸ்ட்ரீட். உன்னுடைய தெருவில் எத்தனை வீடுகள் உள்ளது. உள்ளனா எப்படினாலும் சொல்லலாம். அடுத்து பாருங்களேன், நீ எத்தனை நாட்கள் அங்கே தங்குவாய். இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம், அம்மாட்ட சொல்லிட்டோம். அம்மா சொல்கிறாங்க, தம்பி அங்கே எத்தனை நாள்ப்பா தங்குவா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன், அந்த கேள்விக்குள்ளேயே எத்தனை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? எப்படி கேட்பாங்க இது எங்கள் அம்மா? முயற்சி பண்ணுங்க பார்க்கும். நீ எத்தனை நாட்கள் அங்கே தங்குவாய். ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே தேர். பொறுமையாக நிறுத்தி பேசலாம். ஹவு மெனி டேஸ் எத்தனை நாட்கள் அப்படின்னு அர்த்தம். வில் யூ ஸ்டே தேர் அப்படின்னா நீ அங்கே தங்குவாய். கேள்வியாக கேட்கும் போது தான் இங்கே ஆக்சலரி வேர்ப் அப்படிங்கிற வில் முன்னாடி வந்திருக்கு, சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வந்திருக்கு. ஓகேங்களா? சேர்ந்து பேசலாமா? ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே தேர். ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே தேர். நீ எத்தனை நாட்கள் அங்கே தங்குவாய். அடுத்து பாருங்களேன், நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாய். நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாய். பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஹவு மெனி ஹார்ஸ் டியூ ஒர்க். ஹவு மெனி ஹார்ஸ் டியூ ஒர்க். நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாய். அடுத்து பாருங்களேன், நீ எத்தனை முறை என்னை அழைத்தாய். நீ எத்தனை முறை என்னை அழைத்தாய் எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஹவு மெனி டைம்ஸ் டிட் யூ கால் மீ. ஹவு மெனி டைம்ஸ் டிட் யூ கால் மீ. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல டிட் யூ கால்டு
மீ அப்படின்னு பேசக்கூடாது, கால் அப்படின்னு தான் பேசணும். கால்டு ஈடி ஆட் பண்ணி பேசக்கூடாது, எழுதக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஏன்னா டிட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப். நம்ம டிட்டை வச்சு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அது ஒரு ஆக்சிலரி வேர்ப் வச்சு கேள்வி கேட்குறோன்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி V1ல் தான் இருக்கணும். ஹவு மெனி டைம்ஸ் டிட் யூ கால் மீ இப்படி தான் பேசணுமே தவிர ஹவு மெனி டைம்ஸ் டிட் யூ கால்ட் மீ அப்படின்னு பேசுனீங்கன்னா அது தப்பு. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். மே மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன கேட்போம். பார்த்தீங்களா? இது மே மாதம் எத்தனை நாள் இந்த மாதத்தில் இருக்குது கேட்போம். பார்த்தீங்களா? இங்கேயுமே எத்தனை அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? ஹவு மெனி டேஸ் இன் மே, ஹவு மெனி டேஸ் இன் மே. நல்லா கவனிங்க. இங்கே நம்ம ஒரு மாதத்தை பற்றி பேசுகிறதுனால அந்த மாதத்துக்கு முன்னாடி இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசியிருக்கோம். மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்களேன். ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் உள்ளன எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி வீக்ஸ் இன் எ இயர், ஹவு மெனி வீக்ஸ் இன் எ இயர். ஒரு வருஷத்தில் எத்தனை வாரங்கள் உள்ளன. அடுத்து பாருங்களேன். இங்கே எத்தனை மாணவர்கள் உட்கார முடியும்? ஒரு இடத்துல ஒரு 40-50 பேர் தான் உட்கார்ற மாதிரி தோராயமாக நமக்கு தெரியுது, ஆனால் எக்ஸாக்டாக தெரியல. அப்போ நம்ம கேட்குறோம் இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார முடியும்? எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சிட் ஹியர், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சிட் ஹியர். ஹியர்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எத்தனை மாணவர்கள், கேன் அப்படின்னா முடியும், சிட்னா உட்கார, ஹியர்னா இங்கே. இப்போ சேர்ந்து பேசலாமா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சிட் ஹியர். இங்கே எத்தனை மாணவர்கள் உட்கார முடியும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அங்கே எத்தனை மாணவர்கள் உட்கார முடியும். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், சின்ன வேர்ட் தான் மாறி இருக்கு. இங்கே அங்கே. உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாரும் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்களேன். எத்தனை முறை, எத்தனை முறை எப்படி சொல்லலாம்? ஹவு மெனி டைம்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் எத்தனை முறை. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். எத்தனை முறை நான் உன்னிடம் சொன்னேன். எத்தனை முறை நான் உன்கிட்ட சொன்னேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? எத்தனை முறை நான் உன்னிடம் சொன்னேன். ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல் யூ, ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல் யூ. எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க பார்க்கும். ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல் யூ. எத்தனை முறை நான் உன்னிடம் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன். எத்தனை மாணவர்கள் இன்று வரவில்லை. டீச்சர் கேட்பாங்க பார்த்தீங்களா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வரல லீடர்கிட்ட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க இதை? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட் டுடே, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட் டுடே. இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் வரவில்லை. நெக்ஸ்ட் ஒன். எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் அப்படின்னா ஹவு மெனி டேஸ், ஹவு மெனி டேஸ். எத்தனை நாட்கள் நீ அங்கே இருந்தாய் சொல்லுவோம். பார்த்தீங்களா? எத்தனை நாட்கள் அங்கே இருந்தாய் எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஹவு மெனி டேஸ் வேர் யூ தேர், ஹவு மெனி டேஸ் வேர் யூ தேர். எத்தனை நாட்கள் நீ அங்கே இருந்தாய். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. உனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்படி கேட்கலாம் அதை? ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ், ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ். நெக்ஸ்ட் ஒன். உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன. உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்னு கேட்போம். பார்த்தீங்களா? ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் இன் யுவர் ஹவுஸ், ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எத்தனை வருடங்களாக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் நம்ம கேட்போம். பார்த்தீங்களா? நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க பாருங்களேன். இந்த கேள்விக்கு உள்ளேயுமே எத்தனை அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி இயர்ஸ் ஹவ் யூ பீன் ஹியர், ஹவு மெனி இயர்ஸ் ஹவ் யூ பீன் ஹியர். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க. அடுத்து பாருங்களேன். இந்த மாதம் எத்தனை படங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி மூவிஸ் ஹவ் யூ வாட்ச்ட் திஸ் மந்த், ஹவு மெனி மூவிஸ் ஹவ் யூ வாட்ச்ட் திஸ் மந்த். நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் கேட்போம். பார்த்தீங்களா? உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி லாங்குவேஜஸ் டு யூ நோ. உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும். அடுத்து பாருங்களேன். உங்களுக்கு எத்தனை மொழிகள் பேச முடியும், அதாவது உங்களால் எத்தனை மொழிகள் பேச முடியும் அப்படின்னு கேட்க வரும். எப்படி கேட்கலாம்?
How many languages can you speak? How many languages can you speak? உங்களால் எத்தனை மொழிகள் பேச முடியும்? அடுத்து பாருங்க, எத்தனை பேர் வந்தார்கள்? நேற்று ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, நேற்று வேலைக்கு எத்தனை பேர் வந்தாங்க கேட்போம் பார்த்தீங்களா. எத்தனை பேர் வந்தார்கள் சிம்பிள் தாங்க. How many people came? How many people came? எத்தனை பேர் வந்தார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்கிறோம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, உங்க கூட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. எத்தனை நண்பர்கள் வந்தார்கள் சிம்பிள் தாங்க. How many friends came? How many friends came? எத்தனை நண்பர்கள் வந்தார்கள். அடுத்து பாருங்களேன், எத்தனை பேர் நேற்று இரவு பார்ட்டிக்கு வந்தார்கள். கொஞ்சம் எக்ஸஸாக சின்ன வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் நேற்று இரவு பார்ட்டிக்கு வந்தார்கள் எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. How many people came to the party last night? How many people came to the party last night? லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நீங்கள் இந்த இடத்துல எஸ்டர்டே நைட் அப்படின்னு பேசக்கூடாது, லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்களேன், எத்தனை பேர் வருவார்கள் கேட்குறோம். எத்தனை பேர் வருவாங்க எப்படி கேட்கலாம், how many people will come? How many people will come? எத்தனை பேர் வருவார்கள். அதுக்கடுத்து பாருங்க, எத்தனை பேர் நாளை பள்ளிக்கு வருவார்கள். எத்தனை பேர் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க எப்படி கேட்கலாம், how many people will come to school tomorrow? How many people will come to school tomorrow? எத்தனை பேர் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க. அடுத்து பாருங்க, எத்தனை பக்கங்கள். எத்தனை பக்கங்கள் எப்படி கேட்கலாம், how many pages? How many pages? நெக்ஸ்ட் ஒன், எத்தனை பக்கங்கள் நீ எழுதினாய். எத்தனை பக்கங்கள் நீ எழுதினாய் எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பக்கம். how many pages did you write? How many pages did you write? நீ எத்தனை பக்கங்கள் எழுதினாய். இப்போ வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், எத்தனை பக்கங்கள் நீ படித்தாய். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் கமெண்ட்டில் மறக்காமல் எல்லாருமே சொல்லுங்கள்.